மகிழ்ச்சியில் ரோகிணி போட்டு சிறகடிக்க ஆசை. நாடகத்தில் கிரீஷை ஸ்கூலில் இருந்து மனோஜ் அழைத்து வந்த காரணத்தால் உச்சக்கட்ட மகிழ்ச்சியில் இருக்கிறாள் ரோகிணி. இந்த விஷயத்தால் விஜயா கடும் கோபத்தில் இருந்தாலும் அவள் பேச்சை வீட்டில் யாரும் கேட்பதாக இல்லை. கிரீஷ் ஆசைப்பட்டதால மனோஜ் போயிருக்கான், அவ்வளவுதான், விடு என்று அண்ணாமலை ஆறுதல் சொல்கிறார். இதற்கிடையில் ரவி கோவாவில் இருந்து வீடு திரும்பவும் அப்படியே டாபிக் மாறிவிடுகிறது. வீட்டில் உள்ள அனைவருக்காகவும் கிஃப்ட் வாங்கிட்டு வந்து கொடுக்கிறான் ரவி. இதனால் எல்லாரும் ஹாப்பி ஆகின்றனர். கிரீஷுக்காகவும் சாக்லேட் எல்லாம் தருகிறான். இதனையெல்லாம் பார்த்து ரோகிணிக்கு சந்தோஷமாக இருக்கிறது. ஸ்ருதி கொடுத்த பதிலடி. இந்நிலையில் சிறகடிக்க ஆசை சீரியல் எபிசோட்டில் ரவி கோவாவில் இருந்து வந்ததும் ரூமில் டிரெஸ்களை எல்லாம் எடுத்து வைக்கிறான். அப்போது பொண்ணுங்க போடும் ஒரு டிரெஸ் இருக்கவும், நீ எப்படா டாப் எல்லாம் போட ஆரம்பிச்ச என்று கேட்கிறாள் ஸ்ருதி. இதனால் அதிர்ச்சியாகும் ரவி, நீத்துவோட டிரெஸ் நினைக்கிறேன் என்கிறாள். உடனே அவளுக்கு போன் பண்ணு ஸ்ருதி, ரொம்ப கூலாக கோவா ட்ரீப் எல்லாம் எப்படி போச்சு? உங்களோட ட்ரெஸ் ஒன்னு ரவி பேக்ல இருந்தது, அதே மாதிரி அவனோட ட்ரெஸ் எதுவும் உங்க பேக்ல இருக்கான்னு செக் பண்ணி பாருங்க. அவனோட ட்ரெஸ் இருந்தால் திரும்பி கொடுங்க. நானும் ரவி கிட்ட உங்களோட டாப்பை கொடுத்து அனுப்புறேன் என்கிறாள். மனோஜுக்கு அதிர்ச்சி. இதனால் அதிர்ச்சியாகும் நீத்து, இவள் கோபப்படுவாள் என்று பார்த்தால் இப்படி ஆகிருச்சே என்று ஏமாற்றம் அடைகிறாள். மற்றொரு பக்கம் ரோகிணி பயங்கரமாக ஹேப்பியில் இருக்கும் நிலையில் மனோஜிடம் தன்னுடைய மகிழ்ச்சியை காட்டுகிறாள். அப்போது கிரீஷ ஸ்கூல்ல இருந்து அழைச்சிட்டு வந்ததுல உனக்கு என்ன சந்தோஷம் என்று கேட்கிறான் மனோஜ். அதற்கு அவள் பேச்சுவாக்கில நான் தானா உன் அம்மா, அப்போ சந்தோஷப்பட்டு தானா ஆகணும் என உளறி விடுகிறாள். இதனால் ஷாக்காகும் மனோஜ், நீ அம்மாவா என்று கேட்கிறான். அதனை கேட்டு உஷாராகும் ரோகிணி, நான் தாண்டா கல்யாணி என்று வழக்கம் போல ஆவி புகுந்ததை போன்று பேச ஆரம்பிக்கிறாள். என் பையனை நல்லா பாத்துக்கிற நீ, அதுக்காக தேங்க்ஸ் சொல்ல வந்தேன் என்கிறாள். கிரீஷ் கொடுத்த அதிர்ச்சி. அதோடு இனிமேல் என் பையன் உன்னை அப்பான்னு தான் கூப்பிட்டுவான். அதான் நீதான் எப்படியாவது வீட்ல உள்ளவங்க கிட்ட சமாளிக்கணும். இதுல ஏதாவது மாறி நடந்தது உன் அம்மாவை உயிரோட பார்க்க முடியாது என்று மிரட்டுகிறாள். இதனையடுத்து மறுநாள் வீட்டில் எல்லாரும் இருக்கும் சமயத்தில் மனோஜை அப்பா என கூப்பிடுகிறான் கிரீஷ். இதனால் அனைவரும் அதிர்ச்சியாக விஜயாவும் கடும் கோபம் அடைகிறாள். உடனே அண்ணாமலை அவனை கூப்பிட்டு, உன்னை யார் இப்படி கூப்பிட சொன்னதுன்னு கேட்கிறார். அதற்கு ரோகிணியை கை காமிக்கிறான் கிரீஷ். இதனால் எல்லாரும் பார்வையும் அவள் பக்கம் திரும்ப உடனே ஓடி வந்து, நான் அப்படியெல்லாம் சொல்லலை அங்கிள் என்கிறாள். இதனை பார்த்து மீனா மனதிற்குள்ளே, சொந்த பையனையே கைவிடுறாளே பாவி என்று திட்டுகிறாள். மீனா கண்டுபிடித்த உண்மை. அப்போது மனோஜ், ரோகிணிக்குள் இருக்கும் கல்யாணி ஆவிதான் இப்படியெல்லாம் கிரீஷ பேச சொல்லியிருக்கும் என நினைத்து, இதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லம்மா, விடுங்கம்மா என்று சொல்லி விடுகிறான். மனோஜ் இப்படி மாறிட்டானே என்று விஜயா வாயடைத்து நிற்கிறாள். இதனையடுத்து மகேஸ்வரி வீட்டில் ரோகிணி இருக்கும் சமயத்தில் மீனா ஆவேசமாக அங்கு வருகிறாள். நீ வீட்ல உள்ளவங்க கிட்ட உண்மைய சொல்ல போறதே இல்ல, இப்போ புது நாடகம் ஆடிட்டு இருக்கியா? கல்யாணி ஆவி உனக்குள்ள புகுந்துருச்சுன்னு சொல்லி மனோஜை மிரட்டிட்டு இருக்கீல என்று கரெக்டாக கேட்கிறாள் மீனா. ரோகிணி வசமாக சிக்கி விட்டதால் என்ன சொல்லி சமாளிப்பது என தெரியாமல் வாயடைத்து நிற்கிறாள். இதனையடுத்து நடக்கப் போவது என்ன என்பதை அடுத்து வரும் சிறகடிக்க ஆசை சீரியல் எபிசோட்டில் பார்க்கலாம்.